வணக்கம். தலை, பூ, செய்திகள் வாசிப்பது அந்த புழுகி அழகேஸ்வரி. வாசிப்பது அந்த புழுகன் அழகேஸ்வரன். வணக்கம். வாயப்பழ தோல் வலிக்கி வாலிபரினுயர் உஷல். திருப்பதிக்கு சென்று மொட்டையடித்தவரின் முடியை காணவில்லை என்று மகளிர் காவல் நிலையத்தில் புகார். படுத்துறங்கிக் கொண்டிருந்த போது பாட்டியின் பல்செட்டை திருடி சென்ற எலியை கண்டுபிடிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவு. ஓடும் ரயிலிருந்து குதித்த எறும்புகளின் கால்கள் உடைந்தது. பூவார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி இறந்தது. கருவாடை தின்றுவிட்டு மண்டையை போட்டதால் மக்கள் பீதி. நாய்களுக்கு ஆதார் அட்டை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவு. நாய்கள் குதூகலம். முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற கேள்விக்கு பதிலளிக்க வருகிறார் செல்வி ரவிஷா. இந்த மாலை 6:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காணத் தவறாதீர்கள். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் செய்திகள் தொடரும். வந்தான கப்புனா கப்புனா உங்கள் தொண்டைகள் யா லிங்க் வாங்குங்கள், சிறிய பாக்கிகள் கிடைக்கும். நான் ஒரு வாட்டி சொன்னால் நூல் சொன்னமதி. ஏய் கவியா லிங்க் வாங்கு. செய்திகள் தொடரும். வணக்கம். நடந்து முடிந்த TNPSC தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி: ஒரு கிண்ணத்தில் பால், மருத்தத்தில் ஓர் எலி, வேகமாக ஓடி வந்த பூனையின் கண் எங்கே உள்ளது என்ற கேள்விக்கு பூனையின் கண் பூனையிடம் என்று கூறி சரியாக பதிலளித்த மாணவர்கள் அனைவருக்கும் 5 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது. மேகம் வானமூட்டத்துடன் காணப்பட்டதால் இன்று ஒரு நாள் மழைக்கு விடுமுறை. பாரகான் சப்பலை அணிந்து சென்ற பெண்ணின் கட்டை விரலை செருப்பு கடித்ததால் அந்த பெண் செருப்பை திருப்பி கடித்ததால் மக்கள் பரபரப்பு. ராமபுரம் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது பெண்ணின் தலையில் ஓடிக்கொண்டிருந்த பெண்ணை காணவில்லை என சுசீந்திரபுரம் காவல் நிலையில் பெண் புகார். கண்டுபிடிப்பவர்களுக்கு தக்க சன்மானத்துடன் தலா 100 பெண்கள் வழங்கப்படும். பிரமாண்டமாக நடந்து முடிந்த திருமண வீட்டில் சாம்பார் தீண்டலில் இரு வீட்டாரிடையே ஏற்பட்ட தகராறில் தண்ணீர் ஊற்றி சாம்பாரை தெளிக்க வைத்து கோரி சாம்பார் ரசம் என 2 வகையான குழம்பை ரெடி பண்ணிய புத்திசாலி வாலிபருக்கு மணமக்கள் சார்பாக பாராட்டுக்கள். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் செய்திகள் தொடரும். கம்ஃபர்ட் வாங்குங்க, கும்முன்னு வாசம் வீசும். அப்ப வாங்க மறக்காதீங்க கம்ஃபர்ட். பாட்டியோட ஸ்பெஷல் டீ. இதில் இஞ்சி, ஏலக்காய், துளசி, அஸ்வகங்கா, ஆதி மாதுரம் போட்ட ஸ்பெஷல் டீ. சுவைத்து மகிழுங்கள் 3 ரோசஸ் டீ. சித்தோண்டு போட்டா போதும். உங்களுக்கு வேண்டுமா? இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு குடிக்கலாம். வானிலை அறிக்கை வாசிப்பது அபிதா குஜராம்பர். வானிலை அறிக்கை. இன்று வெயிலின் தாக்கம் சற்று குறைவு. மேகம் மூட்டத்துடன் காணப்படும். யாரும் துணிகளை துவைக்க வேண்டாம் என வானிலை அறிக்கை எச்சரிக்கை
மழை வருமா வராதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க வருகிறார் ரமணன். விளையாட்டு செய்திகள். ஓட்ட பந்தயத்தில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த வீராங்கனை மெதுவாக ஓடி தங்க பதக்கம் வென்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8:30 மணிக்கு செய்திகள் தொடரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிதா குஜலாம்பாள். நாளைக்கு காலையில உங்க வீட்டு டிவில